நீ பயப்படுகிறாய் என்பதை சாத்தான் கவனித்தால் இன்னும் அதிகமாக உனக்கு விரோதமாய் செயல்படுவார். நீ தைரியமான என்பதை காண்பி, தைரியமா நில்லு, போய் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லு. அல்லேலூயா. உன் ஜெபம் அதிகமாகும் போது, உன் விசுவாசம் அதிகமாகும் போது, உன் பரிசுத்தம் அதிகமாகும் போது கர்த்தர் உன்னோடு கூட வல்லமை உள்ளவராய் இருப்பார். உனக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் தான் அதில் சிக்கிக் கொள்வார்கள், நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய். உண்மையா சொல்றேன், நீங்க சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. உங்களுக்கு விரோதமா யார் செய்யறாங்களோ அவங்க சிக்கிக்கொள்வாங்க, அவங்க சிக்கிக்கொள்வாங்க. நீங்கள் ஜெபிக்காவிட்டால் சாத்தான் கிரியை செய்வான். நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இல்லாவிட்டால், ஜெபம் பண்ணாவிட்டால் சாத்தானுடைய கிரியைகள் உங்கள் மேல் வர முடியும். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாய், கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருப்பதனால் சாத்தானுடைய கிரியைகள் உங்கள் மேல் வருவது இல்லை. நீங்கள் எப்போதும் சாத்தானுடைய கிரியைகளை பெரிதாக எண்ணிக்கொண்டே இராதிருங்கள். அவனுக்கு முக்கியத்துவம் கொடாதிருங்கள். அவனை பெருசா நினைக்காதீங்க. அவனுக்கு ரொம்ப வல்லமை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிடாதீங்க. கர்த்தரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள்.